الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் குனூத் உடைய துஆ, இந்த துஆவுடைய விளக்கத்தின் ஒரு பகுதியை நாம் இதற்கு முன்னர் ஒரு வகுப்பிலே நாம் படித்தோம். குனூத்துடைய துஆவை பொறுத்தவரையில் நாம் வித்ரிலே அதை ஓதுகின்றோம். அல்லாஹும்ம ஹதினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனா ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லனா ஃபீமா ஆதைத். இதில் இந்த வபாரிக் லனா ஃபீமா ஆதைத் என்பது வரைக்கும் நாம் பார்த்தோம். அல்லாஹும்ம ஹதினா என்பதை அது பன்மையில் வரும். ஒருமையில் பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம ஹதினி என்று வரும். அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத், நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவர்களில் எனக்கும் நேர்வழி காட்டுவாயா. அல்லாஹும்ம ஹதினாண்டா பன்மை, எமக்கு என்று வரும். சரிதானே? அதே மாதிரி வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், நீ யாருக்கெல்லாம் ஆஃபியத்தை அளித்தாயோ அவர்கள் எனக்கும் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை அளிப்பாயா. வதவல்லனி ஃபீமன் தவல்லைத், நீ யாரெல்லாம் பொறுப்பேற்றாயோ அவர்களில் என்னையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயா. அதே போன்று வபாரிக்லி ஃபீமா ஆதைத், வபாரிக் லனாண்ட பன்மை, வபாரிக் லனா ஒருமை. வபாரிக்லி ஃபீமா ஆதைத், நீ வழங்கியவற்றில் எனக்கு பரக்கத்து செய்வாயாக. இதில் இந்த ரிவாயத்தில் பரக்கத், அந்த பரக்கத் செய்தல் என்பதுதான் அந்த தலைப்பில் ஒரு பகுதி நாங்கள் அந்த துஆவுடைய ஒரு பகுதியில் பார்த்தோம். நீ வழங்கியவற்றில் எனக்கு பரக்கத்து செய்வாயாக என்ற இந்த வாசகத்தை நாம் பார்க்கும்போது அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் அருளினானோ, எதையெல்லாம் தந்தானோ அதிலெல்லாம் நீ எனக்கு பரக்கத்து செய்வாயாக. எனவே எங்களுக்கு ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு கேட்பதற்கு நாம் மறந்து விடுவோம். எனவே அல்லாஹ் தந்த அனைத்திலும் பரக்கத்து செய்வாயாக என்று பிரார்த்திப்பது அதில் மிக சிறந்த முறை. நபி அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த வார்த்தைகள். இதில் நாம் ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது 3 விஷயங்களை இதிலே சொல்கிறார்கள். அல்லாஹ் அடியானுக்கு வழங்கியவற்றில் அவனது செல்வம், அவனது பிள்ளைகள், அவனுக்கு அல்லாஹ் வழங்கிய இல்ம், அருள், அந்த இல்ம் கல்வி, இந்த 3ஐயும் குறிப்பிடுகிறார்கள். இது போக இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருளிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஆரோக்கியம் இருக்கிறது, அதே போன்று இஸ்லாம் அவருடைய வாழ்நாள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் அல்லாஹ் வழங்கிய அருள்கள். அந்த அருள்கள் அல்லாஹ் சொல்றான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களுக்கு வழங்கப்பட்ட எந்த ஒரு அருளாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இப்போ நாம் இதில் இன்னும் சில விளக்கங்களை ஷேக் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த விளக்கங்களை பார்ப்போம். இப்போ நாம் இல்மில், நமக்கு வழங்கப்பட்ட இல்மில் பரக்கத் என்றால் என்ன, நமக்கு வழங்கப்பட்ட இல்மில் பரக்கத் என்றால் என்ன என்று நாம் பார்க்கின்ற போது, அதாவது நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதன்படி செயல்படுவது, அது பரக்கத். இப்போ நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதன்படி நாம் செயல்படுவது என்பது என்னதான் பரக்கத். இப்போ நாங்கள் பார்க்கிறோம், சஹாபாக்கள் நபித்தோழர் சொல்வார்கள், நாம் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து 10 வசனங்களை கற்றுக்கொள்வோம், அந்த 10 வசனங்களை நாம் மரணமிடுவோம்,
அந்த 10 வசனங்களில் உள்ளவற்றை நாம் எமது வாழ்வில் செயல்படுத்துவோம். அதுவரை நாம் வேறு வசனங்களை கற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப இது அவங்களுடைய இல்ம்ல அவங்களுக்கு செய்யப்பட்ட பரக்கத். அப்ப அவங்க கற்றுக்கொண்டவைகளை என்ன செய்வாங்க? செயல்படுத்துவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? செயல்படுத்துவார்கள். அப்ப எனவே இது கல்வியில் உள்ள பரக்கத். அதே போன்று நாம் அந்த கல்வியை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், இன்னொருவருக்கு அதை கற்றுக் கொடுக்கிறோம். அதுவும் கல்வியில் உள்ள பரக்கத். கல்வியில் உள்ள பரக்கத். நாம் அதை என்ன செய்கிறோம்? பிறருக்கு அதை சொல்லிக் கொடுக்கின்றோம். இதுவும் கல்வியில் உள்ள பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் இப்ப நாம் அதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது எமது அந்த கல்வியில் அல்லாஹ் என்ன செய்வான்? பரக்கத்து செய்வான். இன்னும் பல விளக்கங்களை அல்லாஹ் நமக்கு தருவான். இன்னும் பல விளக்கங்களை அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? தருவான். என்று அது அதில் உள்ள பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கும். ஒருவர் கல்வியை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்யும்? அதில் குறைவுதான் ஏற்படும். அது குறைந்து கொண்டுதான் இருக்கும் என்ற அடிப்படையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பரக்கத் என்பது ஒரு விரிந்த ஒரு பரந்த ஒரு தலைப்பு. இப்ப நான் இதுல பொதுவாக இந்த நூலில் உள்ள நூலில் குறிப்பிடப்பட்ட அம்சம் அல்ல. இப்ப நாம் பொதுவாக எமது வாழ்வில் நாம் பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்டால் நீங்க என்ன சொல்வீங்க? இப்ப எமது வாழ்வில் நாம் பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு, இறைவன் புறத்திலிருந்து அவனது பேரருளை அடைந்து கொள்வதற்கு, பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டால், நாம் நிறைய விஷயங்கள் படித்திருக்கிறோம். நாம் அதற்கு அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சில வழிகாட்டல்களை பார்க்கலாம். அந்த அடிப்படையில ஒருவரது வாழ்வில் அவர் பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு இரையச்சம் என்பது பிரதான ஒரு காரணமாக இருக்கிறது. தக்வா. ஒருவர் தனது வாழ்வில் எந்த அளவு இரையச்சத்தை தனது வாழ்வில் கடைபிடிப்பாரோ அதில் அவரது அந்த வாழ்வில் பரக்கத்து செய்யப்படும். இதுக்கு நாங்கள் எந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்லலாம் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த ஊர் மக்கள் ஈமானோடும் இறையச்சத்தோடும் இருப்பார்களாக இருந்தால் நாம் வானத்திலிருந்து பரக்கத்துடைய அந்த வாயில்களை நாம் என்ன செய்வோம்? நாம் பரக்கத்துகளை திறப்போம். லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல், வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் நாம் பரக்கத்துகளை அவர்களுக்கு திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஈமான் தக்வா ரெண்டும் சொல்லப்படுகிறது. அந்த ஈமான், அவர்கள் ஈமானோடும் இறையச்சத்தோடும் அந்த ஊர் மக்கள் இருப்பார்களாக இருந்தார். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்வில் பரக்கத்துக்கான முக்கியமான ஒன்றாக ஈமானும் தக்வாவும் இருக்கிறது. அடுத்து நாம் என்ன சொல்லலாம்? ஒருவருடைய வாழ்வில் பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு, அதாவது தௌபா இஸ்திக்ஃபார், ஒருவர் தனது பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவது, இது என்ன செய்யும்? பரக்கத்தை அவரது வாழ்வில் அவரது வாழ்க்கையில் பரக்கத்துடைய வாயிலை திறக்கும். இதற்கு நாங்கள் எதை ஆதாரமா சொல்லலாம்? உங்களுக்கு ஞாபகம், உதாரணமா குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்துக்கு சொல்லும் போது என்ன சொன்னார்கள்? ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்கள் ரப்பிடம் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். யுர்சில் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? அருள் மழையை பொழிவிப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், உங்களுடைய செல்வம் பிள்ளைகளில் அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? அதில் பரக்கத்து செய்வான். அதே போன்று வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டங்கள், அதே போன்று ஆறுகளை அவன் உங்களுக்கு ஆக்குவான். இப்படியாக பரக்கத் என்பது வாழ்வில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக எது இருக்கிறது என்றால் இஸ்திக்ஃபார், நாங்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவது. அப்ப எத்தனை சொல்லிட்டோம்? 2 சொல்லியாச்சு. அடுத்து நாங்கள் பரக்கத்தை பெறுவதற்கான 3வது ஒரு வழிதான் நாம் அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்வது, அல் குர்ஆனை ஓதுவது. நாம் அதிகம் என்ன செய்வது? அல்லாஹுவை திக்ரு செய்தல், குர்ஆனை ஓதுதல், குர்ஆனை விளங்குதல். என இதிலெல்லாம் பரக்கத் உண்டு என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம், குறிப்பிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரத்துல் பக்ரா என்பது பரக்கத்துக்குரியது என்றான். சூரத்துல் பக்ராவை ஒருவர் எடுத்துக்கொள்வது என்பது பரக்கத்துக்குரியது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்றுதான் ஒருவர் பரக்கத்தை பெறுவதற்கான வழிமுறைகள்ல அவர் அல்லாஹ்விடத்துல பரக்கத்தை பிரார்த்தித்தல். அதற்கு நாங்க இந்த குனூத்தை பார்க்கிறோமே, அல்லாஹும்ம பாரிக்லி ஃபீமா ஆதைத். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை பிரார்த்தித்தல், இது நாங்க பரக்கத்தை பெறுவதற்கான வழி. அதே போன்று நாம் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைத்தல். அதே போன்று நாம்
அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நடந்து கொள்ளுதல். லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்ற இந்த விடயங்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா, நாம் பெற்றோருக்கு செலவு செய்தல், இரத்த உறவுகளை நாம் சேர்ந்து வாழுதல், பெற்றோர்களை சேர்ந்து வாழுதல், அதே போன்று நாம் சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்தல், நாம் ஒன்றாக உட்கார்ந்து உணவு உட்கொள்ளல், அதே போன்று நமது காரியங்களை அதிகாலையிலே நாம் ஆரம்பித்தல். நபி அவங்க எப்படி துவா செஞ்சாங்க? அதாவது எனது சமுதாயத்துக்கு அதிகாலை பொழுதில் யாதான் நீ பரக்கத்து செய்வாயாக என்ற துவா இருக்கிறது. நாம் அதிகாலை பொழுதில் நமது வேலைகளை ஆரம்பித்தல் என்ற விடயங்கள், இதெல்லாம் என்ன செய்து நாம் ஹலாலான முறையில் உணவை நாம் பொருளீட்டல், இதெல்லாம் பரக்கத்துக்குரிய விடயங்கள். சரியா? இப்ப நாம் பொதுவாக இந்த பரக்கத்தை எப்படி அடைந்து கொள்வது என்பதற்கான ஒரு வழிமுறை, இதெல்லாம் அதற்கான வழிமுறைகள். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, பரக்கத்தை எதெல்லாம் தடுக்கும், பரக்கத்தை ஒருவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடுக்கும் பரக்கத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் அதற்கு சில விடயங்களை குர்ஆன் சுன்னாவிலே பார்க்க முடியும். அதாவது பாவங்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன செய்யும்? பரக்கத்துக்கு தடையாக இருக்கிறது. அவனது வாழ்வில் அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. அதே போன்று நாம் உணவை உட்கொள்கின்ற போது நாம் பிஸ்மி சொல்லாமல் இருப்பது என்ன செஞ்சிடும்? அந்த பரக்கத் என்பது எடுபடக்கூடிய விடயமாக இருக்கிறது. பொதுவாக நாங்கள் பிஸ்மி சொல்ல வேண்டிய இடங்களில் எல்லாம் பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டிய இடங்கள்ல அதை சொல்லாமல் இருப்பது பரக்கத் எடுபடுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதே போன்று ஒருவர் என்ன செய்வது? பொய் சத்தியம் செய்தல். என்ன செய்யறது? தனது பொருளை விற்பதற்காக, சரக்கை விற்பதற்காக பொய் சத்தியம் செய்தலும் என்ன செய்துவிடும்? பரக்கத்தை பிடுங்கிவிடும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று மார்க்கம் தடுத்த முறைகள்ல பொருளீட்டல், மார்க்கம் தடுத்த முறைகள் என்ன செய்தல்? ஒருவர் பொருளீட்டல் என்பதும் பரக்கத்தை எடுத்து விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பேராசை, நபி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேராசை என்பது என்ன செய்யும் என்றால் பரக்கத்தை எடுத்துவிடும். ஹதீஸ்ல எப்படி வருது என்றால், யார் பொருளாதாரத்தை அவர் அடைகின்ற போது ஒரு தன்னிறைவோடு அவர் அடைகிறார், எந்த பேராசையும் கிடையாது, அதில் அவருக்கு பரக்கத்து செய்யப்படும். வமன் அஹதஹு பிஇஸ்ராஃபி நஃப்ஸின், ஒரு பேராசையோடு ஒருவன் அந்த பொருளாதாரத்தை எடுக்கின்ற போது அதில் அவனுக்கு பரக்கத்து செய்யப்பட மாட்டாது. அதாவது சாப்பிட்டும் சாப்பிடாதவனை போன்று என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அவ்வாறு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். எனவே பேராசை என்பது என்ன செய்யும்? அந்த பரக்கத்தை இல்லாமலாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறாக அதே போன்று அளவை நிறுவையிலே செய்யக்கூடிய மோசடிகள் அது என்ன செய்யும்? பரக்கத்தை இல்லாமலாக்கும். அதே போன்று என்ன செய்யறது? அல்லாஹ் நமக்கு வழங்கியதில் எது இல்லை? திருப்தி இல்லை. அல்லாஹ் நமக்கு எதை வழங்கினானோ அதில் ஒருவர் திருப்தி கொள்ளாமல் இருப்பதும் என்ன செய்யப்படும் என்றால் பரக்கத்து இல்லாமலாகுவதற்கு காரணமாக அமைகிறது. இதெல்லாம் பரக்கத் தடைபடக்கூடிய விடயங்களாக நாம் இதிலே பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, வபாரிக்லி ஃபீமா ஆத்தைத், வபாரிக்லி ஃபீமா ஆத்தைத். அப்ப இது நமக்கு எதை சொல்லுது? நீ எதையெல்லாம் நீ எமக்கு அருளினாயோ அதில் நீ என்ன செய்வாயாக? பரக்கத்து செய்வாயாக. இப்ப இல்மில் நாம் பரக்கத்தை பற்றி சொல்கின்ற போது நாங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தாங்க. யாருக்காக துஆ செஞ்சாங்க? யார் எனது ஒரு நபி மொழியை, நான் எனது ஒரு கூற்றை செவியேற்று அதை நன்றாக விளங்கி அதை அந்த உரிய முறையிலே எந்த கூட்டல் குறைவு எதுவும் இல்லாமல் அதை பிறரிடம் என்ன செய்கிறார்? அதை கொண்டு செல்கிறார், பிறருக்கு அதை எடுத்துச் சொல்கிறார் என்றால் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக சொல்லுவாங்க. அப்படி ஒரு துஆ இருக்கிறது. அப்ப நாங்க இல்மை பிறரிடம் கொண்டு செல்வது என்பது பரக்கத்துக்குரிய ஒரு விடயம். நபியுடைய துஆ இருக்கிறது, பிரார்த்தனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, நாம் இல்மை பிறருக்கு கொண்டு செல்வதில் உள்ள மிகப்பெரிய பரக்கத்துக்கு நாங்க முன்வைக்கக்கூடிய ஹதீஸ் எது சொல்லுங்க? நாங்க கற்ற கல்வியை பிறருக்கு நாம் கற்றுக் கொடுப்பதில் மிகப்பெரிய பரக்கத்து இருக்கிறது என்பதற்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு ஹதீஸ் எதென்றால், அவர் மரணித்தாலும் அவரது அந்த இல்மின் மூலம் மக்கள் பயனடைந்தார்களே, அந்த நன்மைகள் அவரது கபருக்கு சென்று கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அவர் மரணித்து விட்டாலும் அவரது கல்வியின் மூலம் யாரெல்லாம் பயனடைந்தார்களோ அவர்கள் அந்த கல்வியின் மூலம் செயல்படும் காலமெல்லாம் அந்த நன்மை என்ன செய்யும்? அடுத்து அவங்க என்ன செய்வாங்க? இன்னும் 10 பேருக்கு சொல்லுவாங்க, அவர்கள் இன்னும் 10 பேருக்கு சொல்லுவாங்க. இது ஒரு சங்கிலி தொடர் போன்று, ஒரு சங்கிலி தொடர் போன்றா இல்லையா? அப்படிதானே? நாங்க என்ன சொல்றோம் எப்படி?
இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க என்று சொல்றோம் இல்லையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்டு அறிவிப்பாங்க. அபூ ஹுரைரா இன்னொரு தாபி கேட்பார், அதற்கு அடுத்து ஒருத்தர் கேட்பார். இப்படி கடைசியில இமாம் புகாரி அதை அறிவிப்பாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் நன்மை இருக்கிறது, அப்படித்தானே? இவர்கள் எல்லோருக்கும் அதில் என்ன இருக்குது? நன்மை இருக்கிறது. ஒரு நபிமொழியை நாங்கள் சொல்லும் போது அந்த நபிமொழியை அறிவிக்கிறதுல யாரெல்லாம் சம்பந்தப்படுவார்களோ அவர்களுக்கெல்லாம் அதில் என்ன இருக்குது? நன்மை இருக்கிறது. எனவே இது கல்வியின் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில இது நாம் குர்ஆன்ல ஒரு வசனத்தை பாருங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. இதுல அல்லாஹ் ஒரு பரக்கத்தை சொல்றான். என்ன பரக்கத்? فَأَمَّا مَنْ أَعْطَى, அவர் என்ன செய்யறார்? ஆத்தாண்டா என்ன? கொடுக்கிறார். ஆத்தாண்டா கொடுக்கின்றார். எதை கொடுக்கிறான் அல்லாஹ் இங்க சொல்றானா? எதை கொடுக்கிறான் அல்லாஹ் சொல்லல, கொடுக்கின்றார். ஆத்தா. அப்ப கொடுக்கின்றார் என்றால் அதில் எதெல்லாம் வரும்? அவர் அவரது நேரத்தை கொடுக்கிறார், அவரது உழைப்பை கொடுக்கின்றார், அவரது இல்மை கொடுக்கிறார், அவரது செல்வத்தை கொடுக்கின்றார். எதையெல்லாம் அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கொடுக்கின்றாரோ, அவர் எதையெல்லாம் அவரது சிந்தனையை கொடுக்கிறார், அவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றார். இதெல்லாம் என்ன செய்யறது? கொடுப்பது. அப்ப அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். அடுத்தது வத்தகா. வத்தகாண்டா என்ன? அவர் அல்லாஹுவை பயந்து வாழுகிறார், இறையச்சம். அவர் அல்லாஹுவை பயந்து வாழுகிறார். மூன்றாவது என்ன? வசத்தக பில் ஹுஸ்னா. அவர் நல்லவற்றை அவர் உண்மைப்படுத்துகிறார். நல்ல விடயங்கள் இதெல்லாம் நல்ல விடயங்களோ, மார்க்கம் உண்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன விடயங்கள் இதையெல்லாம் மார்க்கம் நமக்கு அறிவித்திருக்கிறதோ, மறைவான விஷயங்கள், அவற்றையெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? அதை உண்மைப்படுத்துகிறார், சந்தேகத்துக்கு இடமின்றி நம்புகிறார். அல்லாஹ் சொல்றான், ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, இவரது காரியம் எளிதாக்கப்படும். இந்த மூன்று விஷயங்கள் அவரது காரியங்களை என்ன செய்யுமாம்? எளிதாக்கும். பாருங்க, அது பரக்கத்தா இல்லையா? அதுக்கு அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா நேர எதிராக வரும். வம்மாமம் பகில வஸ்தக்னா வகذب بالحسنى فسنيسره للعسرى. என்ன செய்கிறார்? கஞ்சத்தனம் செய்கிறார். கொடுப்பதற்கு எதிரானது என்ன? கஞ்சத்தனம். எல்லாவற்றிலும் கஞ்சத்தனம். இங்க செல்வத்தில் மட்டுமல்ல, பகில். அவர் ஒரு கஞ்சன். நேரத்தை கொடுப்பதில்லை, உழைப்பை கொடுப்பதில்லை, மார்க்கத்துக்காக எதையும் கொடுப்பதில்லை, கஞ்சத்தனம் செய்கிறார். வஸ்தக்னா, அடுத்து என்ன? தக்வா, இறையச்சத்துக்கு எதிராக அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸ்தக்னா. வஸ்தக்னா என்ன? தன்னை இறைவனை விட்டு தேவையற்றவனாக காணுகிறார். தன்னை இறைவனை விட்டு எப்படி காண்றாரு? தேவையற்ற. எனக்கு எனது செல்வம் போதும், என்னை எனது செல்வம் காக்கும், என்னை பதவி காக்கும், என்னை எனது பிள்ளைகள் காப்பார்கள், எனது குடும்பம் காக்கும். இப்படி என்ன செய்கிறார்? அவர் தன்னை படைத்த ரப்பை விட்டு தேவையற்றவனாக காணுகிறார். புரியுது அவன் சொல்றேன். இன்று சிலருடைய சிந்தனை என்ன? எனது செல்வம் என்னை காக்கும், அப்படித்தானே? எனது செல்வாக்கு என்னை காக்கும், எனக்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் என்னை காப்பார்கள். அப்படி மனிதன் இருக்கிறானா இல்லையா? நாங்க பாக்குறோமா இல்லையா? தன்னை படைத்த ரப்பை விட்டு தேவையற்றவனாக காணுகிறான். அடுத்து என்ன செய்கிறான்? மூன்றாவது என்ன? எதையெல்லாம் உண்மைப்படுத்த வேண்டுமோ அவற்றை பொய்யாக்குகிறான். இவற்றை அவன் உண்மைப்படுத்த வேண்டுமோ அவற்றை எல்லாம் என்ன செய்கிறான்? அவன் நம்புவது கிடையாது. மறுமை ஒன்று நம்புவதில்லை, மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்வு அதை நம்புவதில்லை, படைத்த ரப்பை நம்புவதில்லை. எனவே நம்ப வேண்டியவற்றை எல்லாம் பொய்ப்பிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்ஸனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, இவனது காரியம் சிரமப்படுத்தப்படும், இவனது விடயங்கள் என்ன செய்யப்படும்? சிரமமாக்கப்படும். இவன் சிரமமாக்கிக் கொள்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப வாழ்வில் பரக்கத் என்பதை பொறுத்தவரையில் அந்த பரக்கத்துக்குரிய இந்த வழிகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் பரக்கத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜகாத்தை கொண்டு கொடுப்பாங்க. ஜகாத்தை கொண்டு கொடுக்கும் போது நபி அவர்கள் அவர்களுக்காக எப்படி துஆ செய்வாங்க? ஹதீஸ்ல பார்க்கலாம். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபி அம்வாலிஹிம், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபி அம்வாலிஹிம், யா அல்லாஹ் அவர்களது செல்வத்தில் நீ பரக்கத்து செய்வாயா. ஜகாத் அதை உரிய முறையில் கணக்கிட்டு அதை கொடுக்கின்ற போது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி துஆ செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் அந்த முடித்தவர்கள், அந்த புது தம்பதியினர், அவர்களை நபி அவர்கள் அவர்களுக்காக துஆ செய்கின்ற போது பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று என்ன செய்வாங்க? நபி அவர்கள் துஆ செய்வார்கள் என்பதை பார்க்கிறோம். அவரே இவ்வாறு பரக்கத்துக்காக நபி அவர்கள் துஆ செய்த இடங்கள்
ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம். இப்ப நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பரக்கத்துக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சரி, அடுத்து நாம் பார்ப்போம். வபாரிக் லனா ஃபீமா ஆத்தை. அடுத்து பாத்தீங்கன்னா வகினா ஷர்ர மா கதைத். என்ன 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 துஆ சொல்லுங்க? வகினா ஷர்ர மா கதைத். அப்ப இது பாத்தீங்கன்னா வகினா என்றால் எம்மை காப்பாயாக, வகினா என்றால் எம்மை காப்பாயாக, ஷர்ரண்டா என்ன? தீங்கு. மா கதைத். அப்ப நீ முடிவு செய்து விட்டு அந்த ஷர்ரை விட்டு தீங்கை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. அப்ப இந்த துஆவை பொறுத்து நாங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஈமானுடைய 6 அடிப்படைகள்ல இறுதியான அடிப்படை என்ன? அதாவது கதா கதிர். இந்த நல்லதாக இருக்கலாம், நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடைபெறுகின்றன என்று நாம் ஒவ்வொருவரும் நம்பி இருக்கிறோம். நம்பிக்கை கட்டாயம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் சில விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல நாங்க சில விளக்கங்களை தெரிந்து கொள்ள, உதாரணமாக எடுத்தீங்கன்னா, நன்மைகள் அனைத்தையும் முடிவு செய்யக்கூடியவன், தீர்மானிக்கக்கூடியவன் அல்லாஹ். அதே போன்றுதான் தீமைகளை பொறுத்தவரையில தீமைகளையும் படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அவன் தான் படைத்தான். ஆனால் நீங்க எடுத்து பாத்தீங்களா, தீமை என்று வருகின்ற போது தீமையில் உள்ள நலவு என்ன என்று அறிஞர்கள் சொல்றாங்க. தீமையில் உள்ள நலவு என்ன? இப்ப அல்லாஹு தஆலா ஒரு தீமையை முடிவு செய்து விட்டால் அந்த தீமையில் உள்ள நன்மை என்ன என்பதை ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறார்கள். குர்ஆன்ல ஒரு வசனத்தை கொண்டு வரார். சூரத்து ரூமுடைய 41 வசனம். வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? மனித கரங்கள் சம்பாதித்தவைகள். பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனித கரங்கள் சம்பாதித்தவைகள். அப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு. இவ்வாறு மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை சுவைக்க செய்கிறான். சில துன்பங்கள், நெருக்கடிகள் அவர்களை பிடித்துக் கொள்கின்றன. ஏன் அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்கிறான்? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் இறைவன் பால் மீள வேண்டும் என்பதற்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவன் பால் மீள வேண்டும் என்பதற்காக. அப்ப இது எதற்கு தான்? நன்மைக்கு. உதாரணம் வைங்களே, இப்ப ஒரு வறட்சி, மழையே இல்லாமல் ஒரு வறட்சி ஏற்படுகிறது என்று வைங்களே. இந்த நேரத்தில் மனிதன் எதை சிந்திக்க வேண்டும்? இந்த வறட்சி மனித பாவங்களால் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அவன் பக்கம் மீள வேண்டும். நாம் தொழுகையை முறையாக நிறைவேற்ற வேண்டும், இறைவனை முறையாக நம்ப வேண்டும். நாம் படைத்த இறைவன் பால் திரும்புவதற்குத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இப்படி செய்கிறான். அப்ப இதுல என்ன இருக்குது சொல்லுங்க? இதுல உள்ள நன்மை என்ன? அதாவது மனிதன் இறைவன் பால் திரும்ப வேண்டும். சில நேரம் பாருங்க, சிலருக்கு சில நோய்கள் வருகின்றன. அந்த நோயின் போதுதான் அவன் தனது பலவீனத்தை உணர்கிறான். அவன் நினைக்கிறான், நான் உடல் வலிமை மிக்கவன், என்னை யாராலும் வீழ்த்த முடியாது, நான் இப்படி தொடர்ந்து என்ன செய்யறேன், ஜிம்முக்கு போய்கொண்டு உடம்பை நன்றாக செய்திருக்கிறேன் என்றெல்லாம் என்ன செய்யறான். அவன் ஒரு கற்பனையில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நோய் வரும் போது என்ன செய்கிறது? அவனது பலவீனம் புரிகிறது, அவனது பலவீனம் தெரிகிறது. எனவே அது அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம், தன்னை என்ன செய்வது, என்னை விட பேராற்றல் மிக்கவன் படைத்த ரப்புல் ஆலமீன், அவன் பக்கம் நான் திரும்ப வேண்டும். இப்படி என் அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதன் தனது வாழ்வில் சந்திக்கக்கூடிய துன்பங்களை பொறுத்தவரையில் அது என்னதான் அவனுக்கு நன்மைதான். நன்றாக புரியுது. இது நன்மை. ஏன்னா அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்றால், மனிதன் படைத்த ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும், பாவங்கள் விடுபட வேண்டும், படைத்த ரப்புக்கு மாறு செய்வதை விட்டு அவன் விடுபட வேண்டும் என்பதற்கு. எனவே நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்க. என்ன இதை புரிந்து கொள்ள வேணும்? அப்ப தீமையை பொறுத்தவரையில தீமையை இறைவன் படைத்தாலும் அந்த தீமையை நாம் படைத்த ரப்போடு நேரடியாக தொடர்படுத்துவது கிடையாது. ஒரு துவா பாருங்க, இன்னொரு துவா ரசூலுல்லாஹ் இந்த துவாவை எங்க ஓதுவாங்கன்னு சொன்னா, தக்பீர் கட்டினா ஓதுவாங்க. வஜ்ஜஹது வஜ்ஹி, அதுதான் துவா படிச்சீங்க தானே? வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஆரம்பிக்கக்கூடிய துவா. அந்த துவால முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்துல பாருங்க, ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் அந்த துவால சொல்லுவாங்க, வல் கைரு பியதைக், வல் கைரு பியதைக், அதாவது நன்மை என்பது உனது இரு கரங்களில்,
வஷ்ஷர்ரு லைஸ இலைக், தீமை என்பது என்ன? உன்பால் இல்லை, தீமை என்பது உன்னோடு சேர்க்கப்பட மாட்டாது. தீமையை இறைவன் படைத்தாலும் என் அருமை சகோதரர்களே, தீமையை நாம் என்ன செய்வதில்லை? படைத்த ரப்போடு நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்கங்களில் ஒன்றாக இது இருக்கிறது. தீமை அவனோடு என்ன செய்யப்பட மாட்டாது? சேர்க்கப்பட மாட்டாது. உதாரணமாக இதற்கு நாங்க நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம். இதற்கு நாம் நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம். இதுக்கு நாங்க பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? குர்ஆன்ல இருந்து ஏதாவது நாங்க படைத்த ரப்போடு தீமையை நாம் தொடர்படுத்துவது இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது உங்களோட சிந்தனைக்குள்ள ஞாபகத்தில் இருக்குதா? ஏதாவது இதுல நாங்க பிரபலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது எந்த நபி? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீங்க குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சூரத்து ஷூரா 26வது அத்தியாயம் 80வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அதுல ஆரம்ப வசனங்கள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனங்கள் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தி, அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தி, அவன்தான் என்னை படைத்தான், அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டுகிறான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன்தான் எனக்கு உணவளிக்கிறான், குடிக்கவும் என்ன பருகவும் தருகிறான். சரியா? எல்லாம் அல்லாஹ்வோட அவனோட தான் தொடர்படுத்துறான். அடுத்து பாருங்க, வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுற்றால். எப்படி சொல்லல? அவன் என்னை நோயுறச் செய்தான் என்று சொல்லல. எப்படி சொல்லல? அவன் என்னை நோயுறச் செய்தால் என்று சொல்லல. அவங்க நான் நோயுற்றால். அப்ப இது நபிமார்கள் இறை தூதர்கள் படைத்த ரப்போடு எப்படி ஒழுக்கத்தை பேணி இருக்கிறாங்க பாருங்க. வார்த்தைகள்ல எப்படியான ஒழுக்கத்தை பேணி இருக்கிறார்கள். நான் நோயுற்றால் அவன் குணப்படுத்துவான். எப்படி சொல்றாங்க? நான் நோயுற்றால் அவன் குணப்படுத்துவான். அதுக்கு பிறகு சொல்றாங்க, வல்லதி யுமீதுனி சும்ம யுஹ்யீன், அவன் தான் என்னை மரணிக்க செய்கிறான், பிறகு என்ன செய்யறான்? உயிர்ப்பிக்க செய்கிறான். இதுல கூட ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க. வல்லதி யுமீதுனி, வல்லதி யுமீதுனி, அப்ப மரணத்தை தான் முதல்ல சொல்றாங்க. நீங்க குர்ஆன்ல தபாரக்கல்லதி சூரத்துல் முல்க்ல எடுத்து பாருங்க, அல்லதி ஹலக்கல் மௌத்த, அவன் தான் மரணத்தை படைத்தான், வல் ஹயாத்த, பிறகு வாழ்வை படைத்தான். அப்ப இங்க எது முதல்ல சொல்லப்படுது? மௌத்து சொல்லப்படுது. வாழ்க்கை எப்ப சொல்லப்படுது? மௌத்துக்கு பிறகு. அப்ப இதில் உள்ள விளக்கம் என்ன? அல்லாஹு தஆலா மௌத்தை முதலாவது மரணத்தை முதலில் சொல்கிறான். இதில் உள்ள விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் போது அறிஞர்கள் ஒரு அழகான விளக்கத்தை சொல்வார்கள். என்னவென்றால், அதாவது உண்மையான வாழ்க்கை மறுமையில் தான் ஆரம்பிக்கிறது. உண்மையான வாழ்வு எங்குதான் ஆரம்பிக்குது? மறுமையில் தான் ஆரம்பிக்கிறது. இப்ப பாருங்க, சூரத்து ஃபஜ்ர்ல நீங்க கடைசியில் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது கை செய்தப்படுவான் மனிதன் மறுமையில். எப்படி என்றால், யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, எப்படி சொல்றான்? கத்தம்து லிஹயாத்தி, ஃபீ ஹயாத்தி இல்ல, கத்தம்து லிஹயாத்தி. என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம்? கத்தம்து நான் முற்படுத்தினேன், லிஹயாத்தி என்றா எனது வாழ்வுக்கு, ஃபீ ஹயாத்தினா எனது வாழ்வில் இல்ல. இங்க என்ன வார்த்தை வருது? லிஹயாத்தி, எனது வாழ்வுக்கு நான் முற்படுத்தியவைகள் பாவங்களாகி விட்டனவே என்று கை செய்தப்படுவான். அவனுக்கு அங்கத்தான் தெரியும் எது வாழ்க்கை, எது வாழ்வுண்டு அவனுக்கு அங்கு தெரியும். நான் வாழ்ந்ததல்ல வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை எங்கதான்? மறுமைதான். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த ரப்போடு எப்படி அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி அமைதுன்னு பாருங்க. அதான் நான் நோயுற்றால் என்றுதான் சொல்றாங்க. ஓதுங்க வசனத்தை. அதாவது அய்யூப இது நாதா ரப்பஹு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தனது ரப்பை அழைத்தாரே, அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அன்னி மஸ்ஸனியல் துர், அன்னி மஸ்ஸனியல் துர், என்னை என்ன செய்து? துன்பம் பிடித்துக் கொண்டது, என்னை பிடித்துக் கொண்டது. இது நேரடியாக அவங்க கேட்கக்கூடிய துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்லிட்டு வராங்கன்னு கவனிக்க. நீங்க எப்படி சொல்லிட்டு வராங்க? அதெல்லாம் அல்லாஹ்வோட தொடர்படுத்திட்டு வராங்க. புரியுது அவங்க சொல்றது? அதெல்லாம் அல்லாஹ்வோட தொடர்படுத்திட்டு இதை எப்படி சொல்றாங்க? வைதா மரில்து, நான் நோயுற்றால். அந்த அந்த பிரயோகம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய அமைப்பு இதை நீங்க எடுக்கலாம். என்னை என்ன செய்து? துர்,
துன்பம் பிடித்து கொண்டது என்று சொல்ற அமைப்பு வந்து இதை விட அது எஃபெக்ட் ஆனது அங்க வருது. ஏன்னா இதை சொல்லி அப்படியே சொல்லிட்டு வந்து என்ன செய்யறாங்க அந்த இடத்துல அது அல்லாஹ்வோட தொடர்படுத்தாம நான் நோயுற்றால் எப்படி சொல்றாங்க, நான் நோயுற்றால். இப்ப அதே மாதிரி நீங்க எடுத்து பார்க்கலாமே, அதாவது குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துல் கஹஃப் அத்தியாயம், சூரத்துல் கஹஃப்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு ஒரு போரா இல்லையா? எந்த வரலாற்றுல? ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு சூரத்துல் கஹஃப் 18 63 அந்த வசனங்களை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்வாங்க, இப்போது பசி ஏற்பட்டிருக்கிறது, உணவை எடுங்க, அந்த மீன் எடுங்கன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அந்த மீன் வந்து என்ன செய்யுது, அது கடல்ல போயிட்டு, புரியுது அவங்க சொல்றது. அதை சொல்லும் போது இன்னி நசீத்துல் ஹூத், நான் அந்த மீனை மறந்து விட்டேன். வமா அன்சானிஹு இல்ல ஷைத்தான், வமா அன்சானிஹு என்ன இல்ல ஷைத்தான் அதுக்குறவு. அவ எனக்கு அதை மறக்கடிக்க செய்தது யாருதான்? ஷைத்தான் தான். அது யாரோட தொடர்படுத்துறாங்க? ஷைத்தானோட தொடர்படுத்தியதை நாம் இதிலே பார்க்கிறோம். அப்ப இதையும் நீங்க இதுல ஒரு ஆதாரமாக கவனிக்க வேண்டும். அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது சூரத்துல் ஜின் தானே, ஜின், அந்த ஜின் என்ற அத்தியாயத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா 10வது வசனம், அந்த வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வஅன்னா லா நத்ரி அஷர்ருன் உரீத பிமன் ஃபில் அர்தி அம் அராத பிஹிம் ரப்புஹும் ரஷதா. அப்ப அந்த ஜின்கள் என்ன கூறின? அந்த ஜின்கள் கூறுகின்றன, அதாவது இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு தீங்கு நாடப்பட்டிருக்கிறதா அல்லது அவர்களுடைய இறைவன், நல்ல கவனிங்க, அவர்களுடைய இறைவன் அம் அராத பிஹிம் ரப்புஹும், அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு நன்மையை நாடு இருக்கிறானா? தீமையை சொல்லும் போது எப்படி சொல்றாங்க? தீமையை சொல்லும் சொல்லுங்க, அவர்களுக்கு தீங்கு நாடப்பட்டிருக்கிறதா? யாரோட தொடர்படுத்தல? அல்லாஹ்வோட தொடர்படுத்தல. தீங்கு அவர்களுக்கு நாடப்பட்டிருக்கிறதா? நன்மையை சொல்லும் போது அவங்க எப்படி சொல்றாங்க? அதாவது இறைவன் அவர்களுக்கு நன்மை நாடி இருக்கிறானா என்பதை நிச்சயமாக நாங்கள் அறிய மாட்டோம் என்று ஜின்கள் கூறின. ஜின்களுக்கு என்ன கிடையாது சொல்லுங்க? மறைவான ஞானம் கிடையாது, அப்படிதானே? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் ஒரு ஜின்னை வசப்படுத்தி இருக்கிறார், அவற்றை ஜின்களுக்கே மறைவான ஞானம் இல்லை என்று குர்ஆன் ஆதாரமாக இருக்குது. அப்ப எப்படி மக்கள் ஏமாந்து போறாங்க? அதான் பிரச்சனை. மார்க்கம் தெரியாத காரணத்தால, குர்ஆன் தெரியாத காரணத்தால மக்கள் ஏமாற்றப்படுகிறார். மார்க்கத்தை சரியா தெரிஞ்சாங்கண்டா, குர்ஆனை படிச்சாங்கண்டா ஏமாற்ற முடியாது. எனவே நறுமையான அதே போன்றுதான் நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தாலும், அதாவது அவர்கள் அந்த கப்பலை வந்து அந்த கப்பல்ல போட்ட ஓட்டையை பற்றி சொல்கின்ற போது அரத்து அன் ஐபஹா, என்ன செய்தாங்க, நான் அந்த குறை ஏற்படுத்த நாடினேன் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதை தன்னோடு தான் தொடர்படுத்துறான். தன்னோடு தான் என்ன செய்யறாங்க, அதை தொடர்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்த 81வது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதை ரப்போடு எதை தொடர்படுத்துறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் அதை விட சிறந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு கொடுப்பதற்கு, பகரமாக கொடுப்பதற்கு நாடுகிறான் என்பதை அல்லாஹ்வோடு தொடர்படுத்துறான். இதெல்லாம் நீங்க இதுல ஆதாரமாக பார்க்கலாம். அதே போன்று நீங்கள் இதுல இன்னொரு விஷயத்தை இதுல பார்க்கலாம் என்று சொன்னால், சூரத்து யூசுப்ல நாங்கள் நேற்று கூட அதை சொன்னோம். என்ன? அது 42வது வசனம், 12ல 42. ஃபான்சாஹு ஷைத்தானு திக்ர ரப்பிஹி, என்ன செய்தான்? அந்த இளைஞன் அதை அரசரிடம் சொல்வதற்கு மறக்கடிக்க செய்த யாருதான்? ஷைத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஷைத்தான் தான் மறக்கடிக்க செய்தான். இதெல்லாம் ஆதாரம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே மாதிரி நீங்க துவாக்கள், இப்ப நாங்க இந்த கவாவோடு சம்பந்தப்பட்ட துவாக்கள்ல 2 துவாக்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். 2 துவாக்கள். இந்த 2 துவாக்களும் எதுல வரக்கூடியது என்றால், தொழுகையுடைய இறுதியில் ஓதக்கூடிய துவாக்கள்ல வரக்கூடியது. தொழுகையுடைய இறுதியில் ஓதக்கூடிய துவாக்கள்ல அதுல ஒரு நீண்ட துவா அதுல வருகிறது. ஒரு இடத்துல வஅஸ்அலுக ரிதா பஅதல் கதா, எப்படி வருது வாசகம்? வஅஸ்அலுக அர்-ரிதா பஅதல் கதா, அதாவது வஅஸ்அலுக, நான் உன்னிடம் கேட்கிறேன், அர்-ரிதா, ரிதான என்ன? பொருத்தத்தை கேட்கிறேன், பஅதல் கதா, நீ தீர்ப்பளித்த பிறகு. அதாவது நீ எதையெல்லாம் தீர்ப்பளிக்கிறாயோ எனது விஷயத்தில் நான் அதையெல்லாம் என்ன செய்யணும்? நான் பொருந்திக் கொள்ள வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் என்ற செய்தி நசாயில 1288வது வரக்கூடிய செய்தி. அதே போன்று மற்றொரு துவால பார்க்கலாம். இது நீங்க இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி. இதுவும் தொழுகையுடைய கடைசி ஓதக்கூடிய நீண்ட துவால வருகிறது. வஸ்அலுக அன் தஜ்அல குல்ல கதாஇன் கதைதஹு லீ கைரா, என்ன? நீ என் விஷயத்தில் முடிவு செய்த அனைத்தையும் நன்மையாக ஆக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கிறேன். நீ என் விஷயத்தில் முடிவு செய்த அனைத்தையும் நன்மையாக ஆக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்கிறேன் என்று இந்த செய்தி இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, வகீனா ஷர்ரமா கதை என்பது
நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறது, அவன் முடிவு செய்தவற்றின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிற அந்த வார்த்தைகள். அதன் பிறகு வரக்கூடிய வார்த்தை இன்னக தக்வி வலா யுக்தா அலைக். இன்னக தக்வி, முடிவு செய்பவன் நிச்சயமாக நீதான். அந்த அதிகாரம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. நிச்சயமாக முடிவு செய்பவன் நீ. வலா யுக்தா அலைக், உனக்கு எதிராக யாரும் என்ன செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது. உனக்கு எதிராக யாரும் முடிவு செய்ய முடியாது. படைத்த ரப்புடைய ஆற்றலை நாம் விளங்க வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் நாடியதை என்ன செய்வான், அவன் செய்யக்கூடியவன். வலா யகாஃபு உக்பாஹா, குர்ஆன்ல சொன்னா முடிவுகளை அவன் பயப்படுவது கிடையாது. அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்றான், முடிவுகளை அவன் பயப்படுபவன் கிடையாது என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் தான் யாவற்றையும் முடிவு செய்யக்கூடியவன். அவனுக்கு எதிராக யாரும் என்ன செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது என்பதை இந்த துஆ சொல்கிறது. இன்னக தக்வி வலா யுக்தா அலைக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன். அவன் செய்பவற்றை பற்றி அவனிடம் கேட்கப்பட மாட்டார், ஆனால் அவர்கள் கேட்கப்படுவார்கள். அவர்கள் கேட்கப்படுவார்கள். படைத்த ரப்பை பொறுத்தவரையில் அவன் தன் மீதே அநியாயத்தை தடை செய்து கொண்டவன், தன் மீதே அநியாயத்தை ஹராமாக்கி கொண்டவன் அல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, படைத்த ரப்புடைய பேராற்றை நாம் விளங்க வேண்டும். அடுத்து என்ன, இன்னஹு லா யதில்லு மன் வாலைத். நீ யாரை பொறுப்பேற்றாயோ அவர்கள் இழிவடைய மாட்டார்கள். நீ யாரை பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இழிவடைய மாட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மூமினாக முஸ்லிமாக மார்க்கத்துக்காக ஒருவன் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு துன்பமாக கஷ்டமாக இருந்தாலும் அது அவனுக்கு இறைவனிடம் என்னதான், உயர்வு கண்ணியம். நான் இங்கு சொல்ல வர்ற என்ன, உலகத்துக்காக ஒருவன் சந்திக்கிற பிரச்சனை நான் சொல்லல. ஒருவன் மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக ஒருவன் கஷ்டங்களை சந்திக்கிறான், துன்பங்களை சந்திக்கிறான், சோதனைகளை சந்திக்கிறான் என்று சொன்னால் என் அருமை சகோதரர்களே, அவைகள் எல்லாம் இறைவனிடத்தில் அவனுக்கு என்னதான், உயர்வுதான், கண்ணியம் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் அல்லாஹ்வுக்குரியது, அவனது தூதருக்குரியது, இறை நம்பிக்கையாளர்களுக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, வலா யஇஸ்ஸு மன் ஆதைத், வலா யஇஸ்ஸு மன் ஆதைத். நீ யாரை பகைத்து விட்டாயோ அவர்கள் கண்ணியம் பெற முடியாது, அவர்கள் கண்ணியம் பெற முடியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, நீ எடுத்து பாருங்க, இந்த உலகத்தில் அதாவது கண்ணியத்தை தேட முயன்றவர்கள், படைத்த ரப்புக்கு எதிராக இருந்து கண்ணியத்தை அடைய முடிந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், இழிவை சந்தித்திருக்கிறார்கள், இழிவை சந்தித்தார்கள். அடுத்து நாளை மறுமையுடைய நாள் என்பது அவர்கள் இழிவை சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. நாம் ஃபிரௌனை பார்க்கிறோம். ஃபிரௌன் என்ன செய்கிறான், இப்படியெல்லாம் கண்ணியத்தை தேட முயற்சிக்கிறான். புரியுதா உங்களுக்கு சொல்றது, மார்க்கத்துடைய வழியில் அல்லாஹ்வுக்கு எதிராக நின்று. ஆனால் அவன் எல்லா இடங்களிலும் என்ன செய்யப்பட்டான், கேவலப்படுத்தப்பட்டான், இழிவாக்கப்பட்டான், இழிவுபடுத்தப்பட்டான் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த துஆவுடைய இறுதியான வார்த்தை என்னவென்றால் தபாரக்த ரப்பனா வ தஆலை. தபாரக்த ரப்பனா வ தஆலை என்ன அர்த்தம், நீதான் பாக்கியமிக்கவன் எங்கள் இறைவா, வ தஆலை நீதான் உயர்வானவன். படைத்த ரப்புல் ஆலமீன் அவனது ذاتாலும் அவனது பண்புகளாலும் அவனது பெயர்களாலும் அவன் யாரு, அவன் உயர்வானவன், அவன் உயர்ந்தவன். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அற்புதமான துஆ நமக்கு சொல்லக்கூடிய ஏராளமான படிப்பினைகளும் பாடங்களும் இருக்கின்றன. இந்த துஆவை பொறுத்தவரை நாங்கள் உங்களுக்கு சென்ற வகுப்பிலும் சொன்னோம், இந்த துஆவை நாம் பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓத முடிந்த ஒரு துஆ. நாம் இதை சுஜூதிலும் ஓதலாம், தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னரும் ஓதலாம், வேறு சந்தர்ப்பங்களிலும் ஓத முடிந்த துஆ. இது நாங்க எப்படி போனோம், வித்திர்ல குனூத்ல வித்திர்ல மட்டும் உள்ளது அல்ல. அந்த வார்த்தையை நாங்க ஒரு பலவீனம் தான் சொன்னோம். பொதுவாக வரக்கூடிய அந்த வாசகம் தான் இதில் ஆதாரபூர்வமானது. எனவே நாங்கள் ஒரு முறை இந்த துஆவை எல்லோருமாக மீட்டிக்கொள்வோம். நாங்கள் எல்லோரும் இந்த துஆவை ஒரு முறை மீட்டிக்கொள்வோம். இந்த துஆவை நாங்கள் சொன்னோம், பன்மையாக ஓதும் போது எப்படி, ஒருமையில் ஓதும் போது எப்படின்னு சொன்னோம். பன்மையாக ஓதக்கூடிய வாசகங்களை முதல்ல ஒரு தடவை மீட்டுவோம், சரியா? அல்லாஹும்ம ஹதினா ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் وتولنا فيمن توليت وبارك لنا فيما أعطيت وقنا شر ما قضيت وقنا شر ما قضيت. அந்த பகுதியை சொல்லிட்டோம். இதுல எது விடுபடலே, இது விடுபடுச்சல்லே, சரி. فإنك تقضي ولا يقضى عليك إنه لا يذل من واليت تباركت ربنا وتعاليت.
சரி, இதை நாங்க ஒருமையில ஓதும் போது அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத், பன்மையில வரும்போது அல்லாஹும்ம ஹ்தினா. சரியா? ஒருமையில் ஓதும் போது அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் சொல்லுங்க. வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லீ ஃபீமா ஆதைத் வகினி ஷர்ர மா கதைத் فإنك تقضي ولا يقضى عليك إنه لا يذل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت. சரியா? அப்ப எனவே இதுதான் இந்த துவா. அப்ப நாங்க இந்த துவாவை என்ன செய்யணும் என்றால் மரணம் விட்டுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும், மரணம் விட்டு ஓதி வர வேண்டும். இந்த துவா மிக அற்புதமான ஒரு துவா. உண்மையில இதனுடைய வார்த்தைகள் மிக அழகானவைகள், அற்புதமான வார்த்தைகள். எனவே நாம் மரணம் விட்டு ஓதி வர வேண்டிய துவாக்கள்ல ஒன்று. நாங்க நினைக்க கூடாது அதாவது இது வித்தர்ல மட்டும் உள்ள துவா என்பதல்ல. அப்படிதான் நிறைய பேர் சிந்தனையில் இருக்குது. அப்படி அல்ல. இதை நாங்க நடந்து போகும்போதும் ஓதலாம். புரியுது அவங்க சொல்றது? இந்த துவாவை பொதுவாக எல்லா இடங்களிலும் ஓதலாம். சுஜூதுல ஓதலாம், தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் ஓதலாம். அப்படி ஒரு அழகான ஒரு சிறந்த பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. இந்த துவாவுடைய பொருளை ஒரு தடவை மீட்டிக் கொள்ளுமா? நான் சொல்றேன், நீங்க பொருளை சொல்லுங்க. அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் என்ன பொருள்? அல்லாஹும்மண்டா யா அல்லாஹ், இஹ்தினி என்றா எனக்கு நேர்வழி காட்டுவாயா, இல்லையா? எனக்கு நேர்வழியை நல்வழியை காட்டுவாயா. ஃபீமன் ஹதைத் என்றா நீ யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாயோ, நீ யாருக்கெல்லாம் நல்வழி காட்டினாயோ அவர்கள் எனக்கும் என்ன செய்வாயாக? நல்வழியை காட்டுவாயாக. சரி, இரண்டாவது வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். வஆஃபினி என்ன அர்த்தம் சொல்லுங்க? எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயா, எனக்கு ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை தருவா. ஆரோக்கியம் என்பது நேரடி பொருள். ஆனா ஆஃபியத் என்பது நாங்க எப்படி படிச்சிருக்கிறோம்? எல்லா நலவுகளையும் உள்ளடக்கிய வார்த்தை. அனைத்து நலவுகளையும் இது குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எல்லா நலவுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் என்றா நீ யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் அளித்தோ அவர்கள் எனக்கும் நீ ஆரோக்கியம் அளிப்பாயா. மூன்றாவது என்ன? வதவல்லனி ஃபீமன் தவல்லைத். வதவல்லனி என்ற என்ன அர்த்தம்? என்னை நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக, என்னை நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. ஃபீமன் தவல்லைத நீ யாரையெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர்களில் நீ என்னையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயா. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஒரு அடியான் இருக்கிறான், அதை விட என்ன சிறப்பு இருக்கிற? வதவல்லனி ஃபீமன் தவல்லை. நான்காவது என்ன? வபாரிக் லீ ஃபீமா ஆதைத் என்ன அர்த்தம்? வபாரிக் லீ என்றா நீ எனக்கு பரக்கத்து செய்வாயா. ஃபீமா ஆதைத் என்றா நீ எனக்கு வழங்கியவற்றில், நீ எனக்கு அருளியவற்றில் எதையெல்லாம் நீ எனக்கு தந்தாயோ அருள் அந்த அனைத்திலும் நீ எனக்கு என்ன செய்வாயாக? பரக்கத்து செய்வாயா. பரக்கத்தை நாங்க எப்படி சுருக்கமா விளங்கி வச்சுக்கிறோம்? இப்ப பரக்கத்துன்னா உங்களோட சிந்தனை என்ன இருக்குது சொல்லுங்க. இல்ல, பரக்கத் என்றால் நீங்க என்ன விளங்கி வச்சுக்கிறீங்க? பரக்கத் என்றால் யாராவது சொல்லுங்களேன். அபிவிருத்தி என்றால் ஒரு பொருள். அதுக்கு சும்மா பரக்கத் என்றத எங்களோட சிந்தனையில் பரக்கத்துனா என்ன பிக்சர் இருக்குது? பரக்கத்துக்கு சரி, வேற யாரும்? நோய் இல்லாத வாழ்க்கை. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அதாவது ஒருவருக்கு என்ன, ஒருவருக்கு குறைவாக கிடைத்தாலும் என்ன செய்யுது? அதில் பரக்கத். அப்படித்தானே? நிறைய கிடைச்சு அதுலயும் பரக்கத் வரலாம், தவறு கிடையாது. அதுல நீங்க என்ன புரிஞ்சு சொன்னா அவருக்கு கிடைக்குது, அதன் மூலம் அவருக்கு என்ன பரக்கத். அவருக்கு என்ன? குழந்தைகள். அந்த குழந்தைகள் அவருக்கு பரக்கத். அந்த குழந்தைகள் அவருக்கு கண் குளிர்ச்சி. புரியுதா? அவருக்கு கல்வி கிடைக்கிற அந்த கல்வியில் அவருக்கு பரக்கத். புரியுதா? அவரது வாழ்நாளுடைய நேரங்கள்ல பரக்கத், வாழ்க்கையில நேரங்கள் என்ன செய்யுது? பரக்கத். அப்ப இந்த பரக்கத் என்பது அருமையான சகோதரர்களே நன்மைகள், அதிகமான நலவுகள், அதிகமான நலவுகள், அந்த உறுதியாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நலவுகளை குறிக்கக்கூடிய வார்த்தையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையாக நாங்கள் சிலருடைய வாழ்க்கையில பார்க்கலாம், அவரிடம் என்ன செய்து அதிகமான செல்வம் இருந்தாலும் அதை விட பிரச்சனைகள் இருக்கும், அதை விட பிரச்சனைகள். அது அவர் அந்த பிரச்சனைகள் முடியும் போது கடனோடு தான் நிறைவடைகின்ற ஒரு நிலையில நாங்க பார்க்கிறோம். இன்னும் சிலருக்கு அவருக்கு
குறைவாக கிடைக்கும், ஆனா அவரது தேவைகள் அதில் நிறைவேறும், இன்னும் எஞ்சியும் இருக்கும். இப்படியெல்லாம் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பரக்கத்து செய்கிறான் என்பது ஒரு அற்புதமான விஷயம், ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது புரியுது அவன் சொல்றது. எனவே அதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தெடுத்தீங்களா, வக்னி ஷர்ரமா கவை. வக்னி என்ன அர்த்தம்? என்னை காப்பாயாக. ஷர்ரமா கவை, அதாவது ஷர்ரை விட்டு, நீ முடிவு செய்த அந்த ஷர் தீமை விட்டு என்னை பாதுகாப்பாயா. அடுத்து ஃபஇன்னக தக்தி வலா யுக்தா அலைக். ஃபஇன்னக தக்தினா நீதான் என்ன செய்யக்கூடியவன், முடிவு செய்யக்கூடியவன், தீர்மானிப்பவன், தீர்ப்பளிப்பவன். வலா யுக்தா அலைக், உனக்கு எதிராக என்ன செய்யப்படுவதில்லை, முடிவு செய்யப்படுவதில்லை, தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதை இந்த துவா சொல்கிறது. அடுத்து இன்னஹு லா யஸில்லு மன் வாலை. இன்னஹு லா யஸில்லு மன் வாலை, நீ யாரை பொறுப்பேற்றுக் கொண்டாயோ நிச்சயம் அவர்கள் என்ன செய்யப்பட மாட்டார்கள், அவங்க இழிவடைய மாட்டார்கள். எப்போதும் புரிஞ்சுக்கோங்க, நாங்க படைத்த ரப்புக்கு உண்மையாளர்களாக இருந்தால் நாங்க ஒருபோதும் இழிவுபடுத்தப்பட மாட்டோம். கண்ணியமும் உயர்வும் தான் கிடைக்கும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதாவது ஒரு முஸ்லிம் சமூகம் சோதிக்கப்படுகிறது என்றால் பிரச்சனை அவர்களிடம் இருக்கிறது. அவங்கள்ட்ட என்ன இருக்குது, நாங்க அவங்க ஒவ்வொருவரும் தன்னை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும், தன்னை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும், தங்களை சீர்படுத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடம் அங்கு இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, எனவே இங்கு இன்னஹு லா யஸில்லு மன் வாலை, அடுத்து வலா யஇஸ்ஸு மன் ஆதை, நீ யாரை பகைத்தாய் அவர்கள் என்ன செய்ய முடியாது, கண்ணியம் பெற முடியாது. தபாரக்த ரப்பனா வ தஆலை, நீ பாக்கியம் மிக்கவன். தபாரக்த ரப்பனா, எங்கள் இறைவா, வ தஆலை, நீ உயர்வானவன், நீ உயர்வானவன் என்பது இந்த வார்த்தைகளாகும். இந்த அற்புதமான இந்த துஆவை நாம் இன்று இந்த மார்க்க வகுப்பிலே கற்றுக்கொண்டோம். இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வது, நாம் ஓதி வரக்கூடிய ஒரு சிறந்த பிரார்த்தனை. எனவே இதை நாம் எமது வாழ்வில் செயல்படுத்துவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.